நம்ம தமிழ் சினிமால இன்னைக்குன்னு மட்டும் இல்லாம 80 மற்றும் 90 காலகட்டங்கள்லயுமே ஒரு சில ஜோடிகள் சேர்ந்து நடிக்கிற படம் தான் மக்கள் மத்தியில பெரிதும் வரவேற்பை பெறும். எல்லாருமே தியேட்டர்ல போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி 80 காலகட்டங்கள்ல விஜயகாந்த் மற்றும் ராதிகா ஜோடி இந்த 2 பேருமே சேர்ந்து நடிச்சா கண்டிப்பா அந்த படம் வேற லெவல்ல ஹிட் ஆகும் அப்படின்றதுனால கிட்டத்தட்ட 13 படங்கள் வரைக்கும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அதுல 6 படம் சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. அது என்னென்னன்றத நம்ம இந்த வீடியோ மூலமா பார்த்துடலாம். முதல் படம் நானே ராஜா நானே மந்திரி. பாலு ஆனந்த் இயக்கத்துல 1985 வருஷம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இதுல விஜயகாந்த் அவர்கள் ரங்கமணி கேரக்டர்லயும் ராதிகா அவர்கள் பாக்கியலட்சுமின்ற எதிரும் புதிருமான கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. முக்கியமா இந்த படத்துல வர்ற மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் அப்படின்ற பாடல் வரிகளும் இந்த படத்தோட ஹிட்டுக்கு மிகப்பெரிய அளவுல கை கொடுத்திருக்கு. இரண்டாவது சூப்பர் ஹிட் ஆன படம் எஸ்.ஆர். சந்திரசேகர் இயக்கத்துல 1985 வருஷம் வெளிவந்த நீதியின் மறுபக்கம் திரைப்படம். இதுல நடிகர் விஜயகாந்த், ராதிகா, வடிவுக்கரசி போன்ற பல சினிமா பிரபலங்கள் ஒன்னு சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல விஜயகாந்த் அவர்கள் ஒரு வெகுளியான கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. ஆனா அவருக்கு கை கொடுக்கும் விதமா ஜோடி சேர்ந்து ராதிகா மேம் அவர்களும் அவங்களுடைய பெஸ்ட காமிச்சு இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. மூன்றாவது படம் மனோபாலா இயக்கத்துல 1987 வருஷம் வெளிவந்த சிறைப்பறவை. இந்த படத்துல என்னதான் நடிகர் விஜயகாந்த் போலீஸ் வேடத்துல நடிச்சிருந்தாலும் தண்டனை அனுபவிக்கும் ராதிகா கதையை மட்டுமே மையமாக கொண்டு இந்த படத்தை முழுமையா எடுத்திருப்பாங்க. நாலாவது படமும் இதே வருஷம் தான் 1987 வருஷம் கார்த்திக் ரகுநாத் இயக்கத்துல வெளிவந்த வீரபாண்டியன் திரைப்படம். இதுல சிவாஜி கணேசன், விஜயகாந்த், ராதிகா மேம் நடிச்சிருந்தாலும் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எங்க அநியாயம் நடந்தாலும் அதை தட்டி கேட்கக்கூடிய வீரமான மணிமாறன் கேரக்டர்ல விஜயகாந்த் அவர்கள் வேற லெவல்ல நடிச்சிருப்பாரு. அஞ்சாவது படம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச உழவன் மகன். ஆர். அரவிந்த்ராஜ் இயக்கத்துல 1987 வருஷம் ராதா ரவி, ராதா, விஜயகாந்த், ராதிகா போன்ற சினிமா பிரபலங்கள் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. சின்னத்துரை, சிவா ஆகிய 2 வேடங்களையுமே விஜயகாந்த் அவர்கள் நடிச்சிருப்பாரு. செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கும் விஜயகாந்த், அவருக்கு ஜோடியா ராதிகா அப்படின்ற மாதிரி தான் இந்த கதையை நகர்த்தி கொண்டு போவாங்க. ஆறாவது படம் 1988 வருஷம் பி. கலைமணி இயக்கத்துல வெளிவந்த தெற்கத்தி கல்லன். இதுல விஜயகாந்த் கேரக்டருக்கு கல்லனாகவும் ராதிகா கேரக்டருக்கு ராதாவாகவும் பெயர் சூட்டப்பட்டு விஜயகாந்துக்கு கிராமத்து மண்வாசனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரியும் ராதிகா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா கோபக்காரியா இருப்பாங்க. ஆனா இந்த 2 பேருக்குள்ளயும் காதல் கல்யாணம்னு எப்படிலாம் மாறுது அப்படின்ற விஷயத்த படத்துல ரொம்பவே யதார்த்தமா சொல்லியிருப்பாங்க. இந்த 6 படத்துல உங்களுக்கு பிடிச்ச படம் எதுன்னு இப்பவே காமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. நீ இன்னும் சேரலையா? நிஜமாதான் சொல்றியா? நீ இன்னும் சேரலையா? அட என்னப்பா அங்க சத்தம்? பிரைன் டெக் லேர்னிங் சென்டர் கிளாसेसல இன்னமும் ஒரு பையனை சேர்க்கலையா? என்னப்பா உன்னை விவரமான ஆளு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த சொல்றாங்க கேளு. அபாகஸ், அகாடமிக் டியூஷன், ஹேண்ட் ரைட்டிங், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், யோகா, பாட்டு, நடனம் மற்றும் சிறப்பு தேர்வு பயிற்சிகள், உலக தரத்திலான கல்வி உங்கள் வீட்டிலிருந்தே. சிம்பிளா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மாதிரி மல்டி ஸ்பெஷாலிட்டி கோச்சிங் சென்டர்னு சொல்லுங்க. அதானே முன்னாடியே கேட்டேன். நீ இன்னும் சேரலையான்னு. பிரைன் டெக் லேர்னிங் சென்டர் ஃபார் பெட்டர் டுமாரோ. கால் 9840932521. விசிட் அவர் வெப்சைட் braintechweb.com. இணைவோம் இணையம் வழியே.